இன்னைக்கு நாம ஒரு அருமையான கதையை கேட்க போறோம். நட்புனா என்னன்னு நமக்கு ரொம்ப அழகா புரிய வைக்கிற ஒரு கதை இது. ஒரு உண்மையான நல்ல நண்பனோட கதை. நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஆனா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒரு நல்ல நண்பர்னா யாரு? அவரை எப்படி நம்ம அடையாளம் கண்டுக்கிறது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில ஒரு நிஜ கதையிலிருந்து இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். பல வருஷங்களுக்கு முன்னாடி மக்கான்னு ஒரு நகரம் இருந்துச்சு. அங்க அபூபக்கர் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் ரொம்ப அன்பானவர், நேர்மையானவர், ரொம்ப மென்மையான குணம் கொண்டவர். அவரை அந்த ஊர்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா அவரோட குணம் அப்படி. யார்கிட்டயும் போய் பேச மாட்டாரு. யாருக்காவது கஷ்டம்னா உடனே ஓடி போய் உதவி செய்வாரு. இதனால மக்கா நகரமே அவரை ரொம்ப மதிச்சுது. இப்போ ஒரு நல்ல நண்பர்கிட்ட இருக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான குணம் என்னன்னு பார்க்கலாமா? அதுதான் நேர்மை. அப்புறம் அசைக்க முடியாத நம்பிக்கை. அபூபக்கர் இருக்காரே, அவர் சின்ன வயசுல இருந்தும் ஒரு தடவை கூட பொய் சொன்னதே இல்லையாம். அதனால மக்கள் அவருக்கு அல்சித்தீக் அப்படின்னு ஒரு பட்டப்பேரே கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அர்த்தம் எப்பவும் உண்மையே பேசுறவருன்னு. இது எவ்ளோ பெரிய மரியாதை, யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவரோட நெருங்கிய நண்பரான முகமது நபி ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். ஆனா அதை கேட்ட பலரும் அதை நம்புறதுக்கு ரொம்ப தயங்கினாங்க, சந்தேகப்பட்டாங்க. அது ஒரு பெரிய சோதனை மாதிரி ஒரு நேரம். ஆனா அபூபக்கர் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. ரொம்ப உறுதியா சொன்னாரு. ஏன் நண்பர் முகமது சொன்னா அது கண்டிப்பா உண்மையாத்தான் இருக்கும். பாருங்க, தன் நண்பர் மேல அவருக்கு அவ்வளோ ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கை. இதிலேருந்து நமக்கு கிடைக்கிற முதல் பாடம் இதுதான். ஒரு உண்மையான நண்பன் இந்த உலகமே உங்களை சந்தேகப்பட்டாலும் சரி, உங்க மேல முழுசா நம்பிக்கை வைப்பான். சரி, வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். நட்புங்கிறது வெறும் சந்தோஷத்துல மட்டும் கூட இருக்கிறது இல்ல, கஷ்டமான நேரங்கள்ல கூட நிக்கிறது தான் உண்மையான நட்பு, இல்லையா? நபிக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்தப்போ அபூபக்கர் தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படல. தன் நண்பரை காப்பாத்தணுங்கிற ஒரே நோக்கத்துல அவரோட சேர்ந்து ஒரு நீண்ட ஆபத்தான பயணத்தை தைரியமா ஆரம்பிச்சாரு. இந்த ஒரு காட்சி ரொம்பவே உணர்ச்சிகரமானது. அவங்க ரெண்டு பேரும் ஒரு குகையில போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. உள்ள பாம்பு, தேல் மாதிரி விஷஜந்துக்கள் இருக்கலான்னு ஒரு பயம். அதனால தன் நண்பருக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழுந்துடக்கூடாதுன்னு அபூபக்கர் முதல்ல குகைக்குள்ள போய் எல்லாம் பாதுகாப்பா இருக்கான்னு செக் பண்ணாரு. அப்ப அவர் மனசுல என்ன நினைச்சார் தெரியுமா? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் நண்பர் பாதுகாப்பா இருக்கணும். இதுதான் தியாகத்தோட உச்சம். இதிலிருந்து நாம கத்துக்கிற ரெண்டாவது முக்கியமான பாடம் என்னன்னா, ஒரு நல்ல மனுஷன் எப்பவோ சுயநலமா இருக்க மாட்டான். மத்தவங்களோட நலனை பத்தி, குறிப்பா தன் நண்பர்களோட நலனை பத்தி தன்னை விட அதிகமா சிந்திப்பான். இப்போ ஒரு நல்ல மனுஷனோட இன்னொரு அழகான குணத்தை பத்தி பார்க்கலாம். அதுதான் கருணையும் உதவி செய்யற மனப்பான்மையும். அபூபக்கர் அவர்கிட்ட இருந்த செல்வத்தை எல்லாம் தனக்காக மட்டும் வச்சுக்கல, ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்தாரு. அந்த காலத்துல இருந்த அடிமைகளை தன்னோட சொந்த பணத்துல வாங்கி அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு நல்லது செஞ்சும் அதை பத்தி அவர் எங்கேயுமே பெருமையா பேசிட்டதே இல்ல. ஒரு நாள் ஒரு சின்ன குழந்தை அவர்கிட்ட ரொம்ப அப்பாவித்தனமா ஒரு கேள்வி கேட்டுச்சு. நீங்க ஏன் எல்லாருக்கும் இவ்வளவு உதவி செய்றீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் ரொம்ப எளிமையா ஒரு அழகான புன்னகையோட பதில் சொன்னாரு. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தத்தான். அவரோட நோக்கம் எவ்வளவு உயர்வானதா இருந்திருக்கு பாருங்க. அதனால நாம கத்துக்கிற மூணாவது பாடம் இதுதான். நாம மத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது அது வெறும் மனுஷங்களுக்கு செய்யற உதவியா மட்டும் இல்ல, அது இறைவனுக்கே நாம செய்யற ஒரு சேவையா மாறுது. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த அற்புதமான கதையிலிருந்து கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்களை இப்போ ஒன்னா தொகுத்து பார்க்கலாம். அபூபக்கரோட வாழ்க்கையிலிருந்து இந்த 5 முக்கியமான விஷயங்களை நாம எடுத்துக்கலாம். 1, எப்பவும் உண்மையே பேசணும். 2, உண்மையான நண்பனா இருக்கணும். 3, தேவைப்படுறவங்களுக்கு உதவணும். 4, இறைவன் மேல நம்பிக்கை வைக்கணும். அப்புறம் 5வது, எல்லார்கிட்டையும் அன்பாவும் மென்மையாவும் நடந்துக்கணும். இது எல்லாமே ஒருத்தர சிறந்த மனுஷனா மாத்திர குணங்கள். இந்த கதையை கேட்டதோட நிறுத்திடாம இதிலிருந்து நம்ம கத்துக்கிட்ட பாடங்களை நம்ம வாழ்க்கையிலையும் கொண்டு வரணும். அதுதான் முக்கியம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த அருமையான குணங்கள்ல எந்த ஒரு குணத்தை இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிக்க போறீங்க? உங்க பதில் உங்களை ஒரு சிறந்த மனுஷனாவும் ஒரு சிறந்த நண்பனாவும் மாத்துறதுக்கான முதல் படியா இருக்கும்.